ரெஸ்டாரண்ட் போனாலே டிஃபால்ட்டாக ஆர்டர் பண்ணுறது ஃப்ரைட் ரைஸ் தான். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் ஆயிலில் வச்சு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி 70% குக் ஆனதையும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடிக்கனமான கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 முட்டையை உடச்சி தேவையான அளவு உப்பையும் தேவையான அளவு பெப்பரையும் போட்டு இந்த எக் பொடி மாஸ் மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல்லு அந்த எக் ஃப்ரைட் ரைஸில் வராது. அதே கடாயில் 6 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 1/2 குடமிளகாயும் குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், கேபேஜையும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணி 1 மினிட் வதக்கிக்கணும். ஆற வச்சிருந்த ரைஸையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் பெப்பரையும் போட்டு ஜென்டிலாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஸ்க்ரம்பிள் பண்ண எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ரைஸ் உடையாத மாதிரி 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ